ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹோண்டா எலிவேட் கூட இருக்கோம். ஹோண்டா எலிவேட்டை பொறுத்தவரை இந்த மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில் டீசெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லப்போனால் ஹோண்டா எலிவேட்டில் ஒரு வேரியன்ட் இருக்குங்க, அதுதான் பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் மணி. ஸோ அது என்ன வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா எலிவேட்டோட வி வேரியண்ட். இந்த வி வேரியண்டோட ரிவ்யூ நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டாக போட்டிருக்கோம், எல்லா வேரியன்ட் ரிவ்யூவும் போட்டிருக்கோம். அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எபெக்ஸ் எடிஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் லான்ச் பண்ணாங்க, அதனுடைய ரிவ்யூமே நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலும் இன்னொரு ஸ்பெஷல் எடிஷன் அப்கிரேட் ஒன்று சொல்லிட்டு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எபெக்ஸ் எடிஷன்லேயே சம்மர் எடிஷன் மாடல். ஸோ வி வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த எபெக்ஸ் எடிஷனில் உங்களுக்கு வந்து லெதர் இன்டீரியரு, ஐவரி ஒயிட் லெதர் சீட்ஸு, இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங் கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லக்ஸரியஸான இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியான லுக்ஸுக்காக இந்த பாடி கிட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணாங்க. சரிங்களா? அதை தவிர இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் எடிஷனில் இன்னும் 2-3 ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் ஆஃபரும் போயிட்டுருக்கு இந்த எபெக்ஸ் எடிஷன் சம்மர் எடிஷன் மாடலுக்கு. சரிங்களா? அதாவது ப்ரைஸிங் ரீதியாக நம்ம ஃபஸ்ட்டு பேசிடுவோம். சரிங்களா? நார்மலாக நீங்கள் வி வேரியண்ட் மேனுவல் வண்டி எடுத்தீங்கன்னா எக்ஷோரூம் விலை வந்து பார்த்தீங்கன்னா 12,79,000 ரூபாய் எக்ஷோரூம் வருதுங்க. ஸோ அந்த வி வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,35,000 ரூபாய் ஆன் ரோடு வி மேனுவல் வேரியண்ட்டுங்க. இதே சிவிடி ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட விலை வந்து 17,83,000 ரூபாய் ஆன் ரோடு வருது வி சிவிடி ஆட்டோமேட்டிக். சரிங்களா? இது வந்து நீங்கள் எபெக்ஸ் எடிஷன் ஆப்ஷன் பண்ணாமல் இருக்கிற ஆன் ரோட் ப்ரைஸிங்க. இதே நீங்கள் வந்து இந்த எபெக்ஸ் எடிஷன் சம்மர் எடிஷன் ஆப்ஷன் பண்ணிங்கன்னு வைங்களேன், இத்தனை ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆன் ரோடு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனுவல் வந்து 15,91,000 ரூபாய் ஆன் ரோடு வருது. அதே சிவிடி வி வேரியண்ட் எபெக்ஸ் சம்மர் எடிஷன் பார்த்தீங்கன்னா 17,39,000 ரூபாய் வருதுங்க. ஸோ ப்ரைஸ் கம்மியான மாதிரி இருக்குது. இத்தனை ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகியும் 44,000 ரூபாய் வந்து கம்மியாகி இருக்குது நார்மலான வி வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஸ்பெஷல் ஆஃபர். ஆனால் இந்த ஸ்பெஷல் ஆஃபரை பொறுத்தவரை ஸ்பெஷல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் மெயினுங்க. ஸோ வாங்க இந்த அப்டேட்டட் ஹோண்டா எலிவேட் வி எபெக்ஸ் சம்மர் எடிஷனுடைய டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இன்றைக்கி இந்த அப்டேட்டட் சம்மர் எபெக்ஸ் எடிஷன் ஹோண்டா எலிவேட் வி வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த மான்செஸ்டர் ஹோண்டா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோட எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸ் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போயிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஹோண்டா எலிவேட்டோடைய அப்டேட்டட் வி எபெக்ஸ் சம்மர் எடிஷன். அதாவது ஏற்கனவே வந்து வி வேரியண்ட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. மேலும் வந்து எபெக்ஸ் எடிஷனில் இன்னும் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணாங்க. ஆனால் இந்த சம்மர் எடிஷனில் இன்னும் பல சூப்பர் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த என்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து நம்ம பேசிடலாங்க. ஸோ என்ஜின் பார்த்தீங்கன்னா ஹோண்டா எலிவேட்டை பொறுத்தவரை வர்றது ஒரே ஒரு என்ஜின் தான், 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் ஐவிடெக் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜின் வந்து 121 PS மேக்ஸிமம் பவரும் 145 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மற்றும் 7 ஸ்பீட் சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் தருது இந்த ஹோண்டா எலிவேட். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வாங்க இந்த வண்டியோடைய லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா எலிவேட்டை பொறுத்தவரை லுக்ஸுங்கிறது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, முன்னே இருந்தது போல் ஆல்மோஸ்ட் அப்படியே சேமாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த மேசிவான கிரில்லோடைய லுக்கு நீங்கள் பார்க்கலாம். மேலும் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து இந்த வி வேரியண்ட்லேருந்து கிடச்சிருது, மல்டி ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர்ஸோட எல்இடி ஹெட்லாம்ப்ஸ். ஸோ இந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் எல்இடி டிஆர்எல்ஸும் தருது. அண்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இன்ஃபேக்ட் இந்த எலிவேட்டை பொறுத்தவரை எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னென்னா இந்த வேரியண்ட்டில் ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை. ஸோ ஃபாக் லேம்ப்ஸ்க்கு பதிலாக பிளாங்க் இந்த ஏரியா தான் விட்டுருக்காங்க. ஆனாலும் இந்த எபெக்ஸ் எடிஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாடி கிட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்டியாக வண்டி லுக்கு தரணுங்கிறதுக்காக வண்டியோடைய கீழே பார்த்தீங்கன்னா பாடி ஸ்கர்ட்ஸு பாடி கிட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சைட்லேயும் தெரியும் அண்ட் ஃப்ரண்ட் பம்பருக்கு கீழேயும் தெரியும், பேக்லேயும் தெரியுங்க. ஸோ வண்டி பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்போர்ட்டியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது எபெக்ஸ் எடிஷனை பொறுத்தவரை நார்மலாக வரக்கூடிய ஒரு விஷயம், இந்த எபெக்ஸ் எடிஷனுக்கான இந்த க்ரோம் பேட்ஜிங் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோவில் வருது. இது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக வண்டியோடைய லுக்கை தனியாக எடுத்து காட்டுது. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இது வி வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஸ்டீல் வீல்ஸ் தான், 16 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் வருது. இது அலாய் வீல்ஸ் இல்லை, நீங்கள் வேணும்னா ஆக்சசரிஸில் அலாய் வீல் வாங்கிக்கலாம். ஆனால் நார்மலாக வருது 16 இன்ச் ஸ்டீல் வீல் தான் வருதுங்க. இந்த டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 215/60 R16 அதுதான் டயரோடைய சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக்ஸ் வருது, பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது. பட் இருந்தாலும் எலிவேட்டை பொறுத்தவரை எல்லா வேரியண்ட்லையுமே உங்களுக்கு ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக வருதுங்க. நெக்ஸ்ட் அப்படியே பேக் சைடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பேக் சைடை பொறுத்தவரையும் கூட பெரும்பாலான ஹோண்டா எலிவேட் எல்லாமே சேமாக தான் இருக்குங்க. என்னென்னா உங்களுக்கு இந்த எல் ஷேப்டு ஸ்பிளிட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் இருக்குது. கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் எல்லாம் கொடுக்காத ஒரே வண்டி இந்த கேட்டகரியில் இந்த ஹோண்டா எலிவேட் மட்டும்தான். பட் இருந்தாலும் வண்டி பார்க்குறதுக்கு நல்லா ஹேண்ட்ஸமாக நல்லாவே இருக்குங்க. ஸோ வி வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் இருக்குது, ஆனால் வந்து ரியர் வைப்பர் கிடையாது. அது ஒன்று தான் வந்து மிஸ்ஸிங். மற்றபடி இந்த வண்டியில் தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாக்காக வரக்கூடிய வி வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் கிடைக்கும். ஆனால் இந்த வேரியண்ட்டில் ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆட் ஆகியிருக்கு. இந்த ஏபெக்ஸ் எடிஷனோடைய சம்மர் எடிஷன் இது இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னங்கிறது நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வெளியே பொறுத்தவரை வண்டி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க. ஆக்சுவலி நீட்டாக நல்லாவே இருக்குது. எலக்ட்ரிக் சன்ரூஃப் இல்லைனாலுமே மேலே ஷார்க் ஃபின் ஆண்டனா உங்களால் பார்க்க முடியும். ரூஃபில் ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குது. அண்ட் ரூஃப் ரெயில்ஸ் இல்லை, பட் ஓகே தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றும் பெரிய மிஸ்ஸிங்காக தெரியாது. ஓகேவா, இப்போ வாங்க கேபினுக்குள்ளே போய் பார்ப்போமா. ரைட், இந்த ஹோண்டா எலிவேட் சம்மர் எடிஷன் ஏபெக்ஸ் எடிஷனுடைய கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபெக்ஸ் எடிஷனில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நார்மலாக வி வேரியன்ட் எடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து இந்த லெதர் ஃபினிஷ் இன்டீரியர்லாம் வராதுங்க. ஆனால் இந்த ஏபெக்ஸ் எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷனுங்கிறதுனால இந்த ஐவரி ஒயிட் கலர் இன்டீரியர் அப்போல்சரி, நீங்கள் டேஷ்போர்ட்லேயுமே லெதர் மெட்டீரியல் பார்க்கலாம். அண்ட் டோர் பேட்லேயுமே லெதர் ஆம்ரெஸ்ட், லெதர் பேடிங் அதெல்லாம் பார்க்க முடியும். சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீட்ஸுமே ஐவரி ஒயிட் லெதரட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். நல்ல கம்ஃபர்டபுளான பெரிய சீட்ஸ் தான் இருக்குது ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை. அதுவும் வந்து ஓகே. டிரைவர் சீட்டுக்கு மட்டும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வருது. ஸோ டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் இருக்குது. அது ஸ்டாக்காகவே ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ அதுவும் வந்து பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஓகேவா, ஆனால் மாறி இருக்கிறது உள்ளே உட்காந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். எஸ், ஸோ இப்போ உள்ளே உட்காந்துட்டோம் அப்படின்னு இருக்கும்போது ஃபீச்சர்ஸ் நம்ம தாராளமாக இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ரைட், இதோ நீங்கள் பார்க்கலாம். ஸ்டீரிங் வீல்லாம் சேம் தான். ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸும் கூட சேம் தான். இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. பட் இருந்தாலும் ஹோண்டா எலிவேட்டை பொறுத்தவரை எல்லா வேரியண்ட்லையுமே உங்களுக்கு வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லைங்க. ஓகே, தென் இந்த செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதுவும் கூட ஸ்டாண்டர்டாக காமனாக வந்துடுது. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த வேரியண்ட்லேயே இருக்குது. அது ஒரு குறிப்பிடத்தக்க கவனிக்க வேண்டிய விஷயம். சூப்பரான ஒரு ஹைலைட் இது. ஆட்டோ ஹெட்லாம்ஸ் எல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வித் ஸ்மார்ட் கீஸ் வருது. ஸோ கீ இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸ்மார்ட் கீஸ் அது நீங்கள் சிவிடி ஆட்டோமேட்டிக் வண்டியை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் என்ஜின் ஸ்டாப் அந்த வசதியோடையும் கூட வரும். இது மேனுவல் வண்டிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த வெறும் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் மட்டும் தான் வருது. ஸ்டில் இட் இஸ் ஓகே. தென் அடுத்தது ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். நார்மலாக வி வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து சின்ன சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஒன்று வரும், 8 இன்ச். ஆனால் அது உங்களுக்கு வேணாம், அது ரொம்ப நார்மலாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னு வைங்களேன். இது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக எனக்கு வந்து படுது. ப்ளாபங்கோடைய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. 10.25 இன்ச்சோ சம்திங், இது கொஞ்சம் பெருசு இது. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க வண்டியை. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. எலிவேட்டுன்னு ப்ராப்பராக என்னமோ கம்பெனிலேருந்து வந்த மாதிரியே அந்த ஒரு லுக்கு தருது இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். ஆனால் இதுவும் நீங்கள் பார்க்கலாம், ஆன் பண்ண உடனே 360 டிகிரி 3D வியூ காட்டுது பாருங்கள். ஆனால் இது ஆக்சுவலாக வந்து இது ஹோண்டா எலிவேட் இல்லை. இது வந்து அப்ராடில் வந்து இருக்கக்கூடிய சேல் ஆகக்கூடிய BRV வண்டி. பட் இருந்தாலும் ஹோண்டாவுடைய ஜெனுவின் பார்ட்ஸில் வரக்கூடிய ஒரு 360 டிகிரி கேமரா சிஸ்டம் தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டி ஆக்சுவலி குவைட் நல்லாவே இருக்குங்க. நீங்கள் பார்க்கலாம் க்ளோஸ்அப்பில். மல்டிபிள் வியூஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு ரைட் சைடு அதெல்லாம் கூட நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கலாம். அண்ட் பேர்ட்ஸ் ஐ வியூ, 3D வியூ, 360 வியூ, ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். ஆக்சுவலி கிளாரிட்டி சர்ப்ரைசிங்லி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப உதவியான ஒரு ஃபீச்சர். இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் ஹோண்டா எலிவேட்டில் இவங்க வந்து அக்சசரியாக டீலர் லெவலில் தான் ஃபிட்டிங் பண்ணுறாங்க இதை. ஆனாலும் ஆக்சுவலி குவைட் நைஸுங்க, நல்லா இருக்குது கிளாரிட்டி. இந்த 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் யூசர் இன்டர்ஃபேஸே வந்து வேறு மாதிரி தான் இருக்குது. நார்மலாக வரக்கூடிய ஹோண்டாவுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் கிடையாது. இதில் உங்களுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போனீங்கன்னு வைங்களேன், செம்ம கலர்ஃபுல்லான டிஸ்பிளே, கலராக சூப்பராக இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து நார்மலாக வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான், ஸ்பீக்கர்லாம் எதுவும் மாறல, ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடிய அதே ஸ்பீக்கர்ஸ் தான். ஆனால் இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஃபோன் லிங்க்கு, கூடவே வந்து உங்களுக்கு வந்து 360 கேமரா தவிர நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்க்கக்கூடிய ஆப்ஷன், அந்த மாதிரி பல விஷயங்களும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக படுது. ப்ளாபங்க் கனெக்ட் அந்த ஒரு ஆப்பும் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஜிபிஎஸ், நேவிகேஷன், நீங்கள் டேட்டாவில் நீங்கள் வைஃபை கனெக்டும் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நேவிகேஷன் எல்லாமே உங்கள் ஃபோன் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 360 கேமரா வியூ நீங்கள் ரிவர்ஸ் போட்டால் ஆன் ஆகுறது,
ஒரு யூஸ்வலான விஷயம் தான். ஓகேவா, பேர்ட்ஸ் ஐ வியூ அண்ட் ரியர் வியூ காட்டுது. ஆனால் நீங்கள் இண்டிகேட்டர் போனீங்கன்னா அதுவே வந்து பிளைண்ட் வியூ மானிட்டர்ஸாகவும் ஒர்க் ஆகுது. இது உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்க. யா, ரைட் சைடு போட்டால் ரைட் சைடு ஆன் ஆகுது, லெஃப்ட் சைடு போட்டால் லெஃப்ட் சைடு ஆன் ஆகுது. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியுமே ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி இஸ் குட்டுங்க, ரியலி நைஸ். சரி, மீதி விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வி வேரியண்ட்டில் வர்றது தான். உங்களுக்கு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பாதி வந்து டிஜிட்டல், ஒரு பாதி அனலாக் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நீட்டாக பார்த்துக்கலாம், கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடு வியூஸை. அண்ட் வேறு என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஏசி உங்களுக்கு மேக்ஸ் கூல் ஃபங்க்ஷனோட கிடைக்குது. இந்த ஆட்டோமேட்டிக் ஏசி இது வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே இருக்குது, ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. மேக்ஸ் கூல்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக கூலாகணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வேறு இங்கே கீழே வந்து உங்களுக்கு 2 யூஎஸ்பி போர்ட்ஸ், ஒன்று கனெக்டிவிட்டிக்கு, ஒன்று சார்ஜிங்க்கு. அண்ட் இங்கே வந்து பவர் அவுட்லெட் 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஃபோன் ஸ்டோரேஜுக்கு ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ், 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் இதுதான். இதை தவிர நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா 7 ஸ்டெப் சிவிடி ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கிடைக்கும். ஆம்ரெஸ்ட் இதுக்குமே வந்து ஐவரி ஒயிட் லெதரெட் இது பண்ணியிருக்காங்க கவரு. இதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. க்ளவ் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்ல டீசெண்டான சைஸ் தான். அண்ட் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது டோர்ஸில். நார்மலாக ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடிய 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 2 ட்வீட்டர்ஸ் அந்த ஆடியோ சிஸ்டம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ சீட் நீங்கள் திரும்ப பார்க்கலாம். ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடிய, அதாவது ஃபேக்ட்ரிலேருந்து அனுப்பப்பட்டு டீலர் லெவலில் ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு சீட் கவர் தான். பட் இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஏபெக்ஸுங்கிற எம்பாஸ் பிராண்டிங்கோட வருது. ஸோ இட்ஸ் குவைட் குட், நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா தான் இருக்குங்க. ஓகேவா, தென் மேலே அப்படின்னு வந்தீங்கன்னா ரூஃபில் உங்களுக்கு டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் இருக்குது. அண்ட் எல்லோ கேபின் லேம்ப்ஸ் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி உட்கார்றவங்களுக்கும் தனியாக எல்லோ கேபின் லேம்ப் இருக்குது. கோ டிரைவர் சைட் சன்வைசர் இருக்குது. வேனிட்டி மிரர் ஒரு லிட்டோட இருக்குது, லைட்டிங் இல்லை பட் லிட் இருக்குது. சரிங்களா, தென் டோர் பேடுன்னு பார்த்தீங்கன்னா டிரைவருடைய டோரில் எல்லா வேரியண்ட்லையுமே இது 4 பவர் விண்டோஸும் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிரைவர் விண்டோவுக்கு 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் வசதியும் இருக்குது, கவலை இல்லை. அண்ட் இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் வார்வியம்ஸ் இல்லை, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு சுவிட்ச் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்டீரியர் ஆம்பியன்ட் மூட் லைட்டிங். ஸோ இந்த லெதர் ஃபினிஷ் டேஷ்போர்டெல்லாம் அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே டேஷ்போர்டு உடைய மேலே இந்த இடத்துல லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆம்பியன்ட் லைட்டிங்கு. இது நீங்கள் பல கலர்ஸுக்கு, பல பேட்டர்ன்ஸுக்கு, பல லைட்டிங் இன்டென்சிட்டிக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ இது சூப்பரான ஒரு ஃபீச்சராக இருக்குது. ஃப்ரண்ட் டோர்ஸில் மட்டும் இல்லை, பேக் டோர்ஸ்லையும் இருக்குங்க. ஸோ ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஓகேவா, ரைட், சரிங்க. ஆக்சுவலி இந்த இன்டீரியர் இது ஒரு மிட் லெவல் வேரியண்ட் மாதிரியே இல்லை, நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணதுனால டாப் அண்ட் வேரியண்டோட லுக் அண்ட் ஃபீல் தருது. 360 கேமரா ஆட் பண்ணது ஒரு போனஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாங்க பேக் சீட் போய் பார்ப்போமா. நெக்ஸ்ட் பேக் சீட்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட் சீட்ஸை போலவே பேக் சீட்லேயும் அதே ஐவரி ஒயிட் லெதர் அப்போல்சரி உங்களால் பார்க்க முடியும். அப்டேட்டட் ஹோண்டா எலிவேட் மாடல்ஸை பொறுத்தவரை 3 பேருக்கும் இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் வருது. அதுவும் வந்து சேஃப்டி ரீதியாக பெரிய அப்கிரேடுன்னு சொல்லலாங்க. சரிங்களா, ஸோ பேக் சீட்டோடைய லுக் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி நல்ல ப்ரீமியமாக நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பேக் சீட் தான், கம்ஃபர்டபுளான லெதர் அப்போல்சரியும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குவைட் குட். தென் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ்க்கான லேபிள்ஸும் வந்து இந்த சீட் கவர்ஸோடய ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஓகே, ஆனால் என்னென்னா இந்த லோவர் வேரியண்ட்ஸில் சென்டர் ஆம்ரெஸ்ட் இல்லை, டாப் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் சென்டர் ஆம்ரெஸ்ட் கிடைக்கும். பட் இருந்தாலும் எல்லா வேரியண்ட்லையுமே 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் இருக்குது. அதை நான் பின்னாடி போய் லக்கேஜ் ஸ்பேஸ் காட்டும்போது உங்களுக்கு காட்டுறேங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோண்டா எலிவேட் அப்டேட்டட் சம்மர் எடிஷன் எபெக்ஸ் எடிஷனோடைய இன்டீரியர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஒரு பேஸ் வேரியண்ட், ஒரு மிட் வேரியண்ட் மாதிரியே ஃபீல் இல்லை. காரணம் இதனுடைய இன்டீரியர் லெதரெட் அப்ஹோல்சரி, டேஷ்போர்ட்லேயும் லெதரெட்டு, டோர் பேட்லேயும் லெதரெட்டு, இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங் நீங்கள் சிங்கிச்சான எல்லா கலருக்கும் மாற்றிக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் இந்த பெரிய சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், கூடவே 360 டிகிரி கேமரா சிஸ்டம், ஆட்டோ ஏசி, இத்தனை ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் வர்றது ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருக்குது. இன்டீரியரோடைய அப்பீல், அந்த ஃபினிஷ், அந்த ஒரு ஆம்பியன்ஸே மாற்றிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். குவைட் குட்டுங்க. ஓகே, தென் ரியர் சீட் லெக் ரூம்னு பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாகவே இருக்குது. டிரைவர் சீட் ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்படியும் லெக் ரூம் இஸ் குட். இந்த சீட் கவரை பொறுத்தவரை இன்னொரு அடிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஃபோன் பாக்கெட்டுன்னு ஒன்று தனியாக இருக்குது இங்கே. சரிங்களா, சீட் பேக் பாக்கெட்டுன்னு பார்க்கும்போது நார்மலாக இந்த பாக்கெட் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு அடிஷன் சீட் பேக் பாக்கெட், ஃபோன் ஹோல்டர் மாதிரி 2 தனி பாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. 2 சைட்லேயும் இருக்குது, அது நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். வெரி யூஸ்ஃபுல்லுங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ், இது வந்து எல்லா வேரியண்ட்லேயும் ஸ்டாண்டர்ட்.
ஓகே, கூடவே அதுக்கு கீழே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க அவுட்லெட்டு. ஸோ அதுவும் வந்து நீங்கள் ரொம்ப வசதியாக பயன்படுத்திக்கலாம் ரியர் சீட் பேசஞ்சர்ஸை பொறுத்தவரை. ஓகே, ஸோ நல்லா இருக்குங்க இன்டீரியர். ரியரை பொறுத்தவரை அடிஷ்னல் கம்ஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர்லேயுமே டோர்ஸில் இந்த லெதரட் பேடிங் உங்களால் பார்க்க முடியும். ஆம்ரெஸ்ட்லேயுமே லெதரட் பேடிங் இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் பின்னாடி இங்கேயுமே நீங்கள் ஆம்பியன்ட் லைட்டிங் அந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் பார்க்கலாம். மல்டி கலருக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் என்னென்ன கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதே கலர்ஸ் இங்கே பின்னாடியும் பொருந்தும், பின்னாடியும் மாறும். லுக்ஸ் குவைட் குட்டுங்க, ஃபேக்ட்ரிலேருந்து வந்த மாதிரி இருக்குது. பின்னாடியும் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் பின்னாடி உட்கார்றவங்களுக்கு சென்ட்ரலி மவுண்டட் ஒரு எல்லோ கேபின் லேம்ப் இருக்குது. தனித்தனி கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய ஹோண்டா எலிவேட் எல்லா வேரியண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக காமனாக வருது. அது மட்டும் இல்லாமல் கூடவே உங்களுக்கு வந்து ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, பிரேக் அசிஸ்ட், ஹைட்ராலிக் பிரேக் அசிஸ்ட், கூடவே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. ஆக்சுவலி நார்மல் வி வேரியண்ட் எடுத்திங்கனாலே வரும், ஆனால் இந்த ஏபெக்ஸ் சம்மர் எடிஷனில் 360 கேமரா சிஸ்டமாக அப்கிரேட் ஆகுது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் இருக்குது, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த சம்மர் எடிஷன் எபெக்ஸ் எடிஷனில் 360 கேமரா சிஸ்டம் ஆட் ஆகி இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். சரி வாங்க இப்போது லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா. ஃபைனலாக லக்கேஜ் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிட் சைஸ் SUV கேட்டகரியில் ஹோண்டா எலிவேட் ஆக்சுவலாக நிறையாவே லக்கேஜ் கெப்பாசிட்டி தருது. 440 லிட்டருக்கு மேலே லக்கேஜ் கெப்பாசிட்டி தரக்கூடிய ஒரு வண்டி இந்த ஹோண்டா எலிவேட். அடிஷ்னல் ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரியர் சீட்டை நீங்கள் 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டு கூட பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ஃபோல்ட் ஆகிருக்கு. என்னென்னா ஒரு பெரிய ஸ்டெப் இருக்குது, ஆனால் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மடக்கின சீட்டு மேலேயே நீங்கள் லக்கேஜை ஈஸியாக ஸ்டோர் பண்ணிட்டு போகலாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலையே இல்லை, இட் இஸ் குவைட் நீட்டுங்க. சரியா, இந்த வி வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பூட் லேம்ப் இல்லை, பட் 2 சைட்லேயுமே பேக் ஹுக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்ஸ் மாட்டுறதுக்கு வசதியாக இருக்கும், ஆனால் லேம்ப் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இதே நீங்கள் ஃப்ளோர் கடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் சைஸ் 16 இன்ச் ஸ்டெப்னியும் கொடுக்குறாங்க. கூடவே ஜாக்கு டூல் கிட் எல்லாம் இங்கேயே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எமர்ஜென்சியாக பயன்படுத்துறதுக்கு அதுவே வந்து ஓகேங்க. ரைட், ஸோ இதுதான் லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த ஹோண்டா எலிவேட் ஏபெக்ஸ் எடிஷன் சம்மர் எடிஷனுடைய விலை அண்ட் வேல்யூவை பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹோண்டா எலிவேட்டோடைய புது ஸ்பெஷல் சம்மர் ஏபெக்ஸ் எடிஷன். என்னை பொறுத்தவரை இந்த வேரியன்ட் சரியான வேல்யூ ஃபார் மணிங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஏபெக்ஸ் வி எடிஷனில் உங்களுக்கு நார்மலாக வரக்கூடிய ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடிய அந்த 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஒரு நார்மலான ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அண்ட் மீதி எல்லா ஃபீச்சர்ஸும் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கம்மி பண்ணியும் அடிஷனலாக பெரிய சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், வயர்லெஸ் கனெக்டிவிட்டி, கூடவே 360 டிகிரி கேமரா சிஸ்டம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஆக்சசரி ஏபெக்ஸ் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தவிர லெதர் இன்டீரியர், லெதர் டோர் பேட்ஸ் அண்ட் லெதர் டேஷ்போர்ட் பேடிங், மல்டி கலர் இன்டீரியர் ambient mode lighting and body kits, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வருது. ஸோ வண்டியோடைய இன்டீரியர் ஆம்பியன்ஸ் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிருச்சு. எக்ஸ்டீரியர் மட்டும் தான் பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்கும், காரணம் இந்த வண்டியில் வீல் கவர்ஸ் தான் இருக்குது, மேலும் ரூஃப் ரெயில்ஸ் இல்லை. பட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஆக்சசரிஸில் வாங்கி ஃபிட்டிங் பண்ணிட்டீங்கன்னா வண்டியோட லுக்கு கம்ப்ளீட் ஆகிடுங்க. இந்த புது வி ஏபெக்ஸ் சம்மர் எடிஷன் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.